ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்ருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து பல தேசங்களை சேர்க்கப்பட்டவர்கள் கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்ல கடவர்கள். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான இந்த கர்த்தருடைய ஓய்வு நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாளிலும் உம்முடைய சமூகத்துக்கு வந்து உமக்கு நாங்கள் பலிகளை ஏறெடுக்க தேவரீர் எங்களுக்கு தந்திருக்கிற கிருபை எண்ணி உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவன் எங்களோடு இருந்து உம்முடைய கிருபையை பாராட்டி ஆண்டவரே, எங்களுடைய பலவிதமான பாவங்கள், தேவனுக்கு விரோதமான செயல்பாடுகள் யாவற்றையும் நீர் மன்னித்து எங்களை மீட்டு உம்முடைய அன்பின் கரத்தினாலே எங்களை தாங்கி ஏங்கி இந்த வாரம் முழுவதும் எங்களை நடத்தினபடினாலே உமக்கு நாங்கள் ஒரு விசையாக நன்றி பலிகளை ஏறெடுக்கவும் சோஸ்திர பலிகளை ஏறெடுக்கவும் தொடர்ந்து உம்முடைய வார்த்தையை கொண்டு நாங்கள் ஆண்டவரே விசுவாசத்திலே ஓடவும் தேவரீர் இந்த ஆராதனை வாயிலாக எங்களுக்கு நீர் கிருபை தந்தரல வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்துக்குள்ளாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தெய்வீக சமாதானத்தோடும் ஆண்டவரே உம்முடைய கிருபையின் பரிபூர்ணத்தோடும் நாங்கள் கடந்து செல்ல தெய்வ ஆவியானவர் எங்கள் கிருபை தந்தரல வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம், அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் எழும்பி நின்று பாமாலையின் 16வது பாடலை நாம் பாடுவோம். ஹிம் நம்பர் 16. நீரே என்றோ என்னுடைய
கெஞ்சோம் என்னை ஏற்றுக்கொள்ளும் உம்முடைய பிள்ளையா. உம்மை தேடி தரிசிக்கவே ஜெபம் பண்ண கடவோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் நாமத்தினாலே ஆமென். கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தப்படுவதை செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றுள்ள பதைகள் குற்றங்கள் மன்னிப்பது போல குற்றங்களுக்கும் அறியும் பண்ணாமல் தீர்த்துக் கொள்ளும். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, நாங்கள் தேவரீரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியானவர் நேவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருளும். நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவலம் பற்றி சொன்ன வார்த்தைகளாவன, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் நீ அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். எங்களுக்கு இந்த ஜபம் என கடவோம். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 12ஆம் ஞாயிற்குரிய சுருக்க ஜபம். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் ஜபம் பண்ணும் முன்னே எங்கள் ஜபத்தை கேட்க ஆயத்தமாய் இருக்கிறீர். நாங்கள் விரும்புகிறதற்கும் பெறத்தக்கதற்கும் அதிகமாக கொடுத்து வருகிறீர். எங்கள் மேல் உமது இரக்கத்தை சம்பூர்ணமாய் பொழிந்தருளி எங்கள் மனசாட்சிக்கு பயம் உண்டாக்குற குற்றங்களை மன்னித்து உம்முடைய குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியத்தினாலும் மத்தியஸ்தத்தினாலும் மாத்திரம் கேட்கக்கூடிய நன்மைகளை எங்களுக்கு தந்தருளோம். சபையார் அமருவோம். வாசிக்கும்படியான 1ஆம் மற்றும் 2ஆம் வேத பகுதிகளை நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய முதலாவது வேத பாடம் யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் வசனம் 2 முதல் 15 வரை. யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் வசனம் 2 முதல். அந்த வனாந்திரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்துப்போனவானால் தாவிலை இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினினால் கொள்ளும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்திரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வனாந்திரத்திலிருந்து அப்போ வர்ஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் என் நியாய பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். 6ஆம் நாளிலோ அவர்கள் நாள்தோறும் சேர்க்கிறதை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் சேர்த்து அதை ஆயத்தம் பண்ணி வைக்க கடவர்கள் என்றார். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரையும் நோக்கி, கர்த்தர் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவர் என்பதை சாயங்காலத்தில் அறிவீர்கள். விடியற்காலத்தில் கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள். கர்த்தருக்கு விரோதமான உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். நீங்கள் எங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதுக்கு நாங்கள் எம்மாத்திரம் என்றார்கள். பின்னும் மோசே, சாயங்காலத்தில் நீங்கள் புசிக்கிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியையும் விடியற்காலத்தில் நீங்கள் திருப்தி அடைவதற்கு அப்பத்தையும் கொடுக்கையில் இது விளங்கும். கர்த்தருக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுத்த உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். நாங்கள் எம்மாத்திரம், உங்கள் முறுமுறுப்புகள் எங்களுக்கு அல்ல, கர்த்தருக்கே விரோதமாய் இருக்கிறது என்றான்.
அப்பொழுது மோசே ஆரோனை பார்த்து, நீ இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோரையும் நோக்கி, கர்த்தருடைய சந்நிதியில் சேருங்கள், அவர் உங்கள் முறுமுறுப்புகளை கேட்டார் என்று சொல் என்றான். ஆரோன் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையாருக்கு எல்லாம் இதை சொல்லுகிற போது அவர்கள் வனாந்திர திசையாக திரும்பி பார்த்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை மேகத்திலே காணப்பட்டது. கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் முறுமுறுப்புகளை கேட்டிருக்கிறேன். நீர் அவர்களோடு பேசி, நீங்கள் சாயங்காலத்தில் இறைச்சியை புசித்து விடியற்காலத்தில் அப்பத்தால் திருப்தியாகி நான் உங்கள் தேவனாய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது. விடியற்காலத்தில் பாளையத்தை சுற்றி பனி பெய்திருந்த பனி நீங்கின பின் இதோ வனாந்திரத்தின் மீதெங்கும் உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடியத்தனையாய் தரையின் மேல் கிடந்தது. இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு அது இன்னது என்று அறியாதிருந்து ஒருவரை பார்த்து இது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். வாசிக்க வேண்டிய வேத படம் வாசித்தாயிற்று. கர்த்தருக்கே மகிமை உண்டாதா. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட நிருப வாக்கியம் எபிரேயர் 3ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்கள். Hebrews chapter 3 verses 1 to 6. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்கள். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கு உண்மை உள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்துக்குரியவனாய் இருக்கிறான். அதுபோல் மோசையை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். ஏனெனில் இந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராயிருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாக இருப்போம். வாசிமடை குறிக்கப்பட்ட நிருப வாக்கியம் வாசித்தாயிற்று. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியத்திற்காக நாம் யாவரும் எழுந்து நிற்போம். பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 35ஆம் வசனம் வரை அடங்கியிருக்கிறது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. The Holy Gospel is taken from St. John chapter 6 verses 24 to 35. யோவான் எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் இருக்கிற ஆண்டுடைய வார்த்தையை கேளுங்கள். அப்பொழுது இயேசுவும் அவருடைய சீஷரும் அங்கே இல்லாததை ஜனங்கள் கண்டு உடனே அந்த படவிலே ஏறி இயேசுவை தேடிக்கொண்டு கப்பர்நகூமுக்கு வந்தார்கள். கடலின் அக்கறையிலே அவர்கள் அவரை கண்டபோது, ரபி, நீர் எப்பொழுது இவ்விடம் வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்திற்காகவே கிரியையை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரே பிதாவாகிய தேவன் முத்திரை தரித்திருக்கிறார் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரே நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாயிருக்கிறது என்றார். அதற்கு அவர்கள், அப்படியானால் உம்மை விசுவாசிக்கும்படி நாங்கள் காணத்தக்க நீர் எந்த அடையாளத்தை காண்பிக்கிறீர்? என்னத்தை நடப்பிக்கிறீர்? வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்தார்களே என்றார்கள்.
இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை. என் பிதாவே வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்றும் மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன், வானத்திலிருந்து இறங்கி உலகத்திற்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த அப்பத்தை எப்பொழுதும் எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான் என்றார் என்பது கிறிஸ்துவே சோஸ்திரா உண்டாவதாக. வானத்தையும் பூமியையும் காணப்படுதுமான எல்லாவற்றையும் பற்ற வைக்கிற சர்வலம் பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கத்திரமாய் ஒரே பேரானக்குமானா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சர்வலம் உண்டாக்கும் முன்னே ஜனிக்கப்பட்டவர், தேவமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மேய்ச்சலில் மேய்ச்சலானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தை உண்டாக்கினவர், மனிதராய் நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமத்துக்கு இறங்கி பரிசுத்த ஆவியானவராலே கணித்து மனிதனானார். நமக்காக பதிப்பாதின் காலத்தில் சிலுவையிலிருந்து பாடுபட்டு அர்ப்பணப்பட்டார். வேத வாக்கின்படி முன்னால் வைத்திருந்தார். பரமத்துக்கு ஏறி பிதால் வலது வீற்றிருக்கிறார். உயிரோடு மயமுடைய திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தமாய் ஜீவனை கொடுக்கிறமாய் பிதாவுக்கு விசுவாசிக்கிறேன். ஒரே பொதுவான விசுவாசிக்கிறேன். பாவமன்னிக்கப்பட்ட ஒரே நாள் தேடுகிறேன். மரண காத்திருக்கிறேன். சபையார் அமர்வோம். அறிவிப்புகள். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சிஸ்டர் ரோசினா தில்வாணி அவர்கள் தங்களுடைய பிறந்தநாளை ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி கொண்டாடுகிறார்கள். திருச்சபையின் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை மறு தெரிவிக்கிறோம். கற்றுக் கொடுத்த வாக்குத்தத்தம் ஆதியாகமம் 15:1 பின்பகுதி. நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடவும் உனக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன் என்றார். திருமண நாள் வாழ்த்துக்கள். மிஸ்டர் ரெமிக்சன் அண்ட் மிஸ்ஸஸ் ஷைனி ரெமிக்சன் தங்களுடைய திருமண நாளை அதே நாள் ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி கொண்டாடுகிறார்கள். திருச்சபையின் சார்பாக திருமண நாள் வாழ்த்துக்களின் பிள்ளைகளுக்கு தெரிவிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் உபாகமம் 28:8. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் பிள்ளைகளுக்காக கண்களை மூடி ஜெயிப்போமா. கர்த்தாவே யுக யுகமாய் எம் துணையாயினீர். நீரின் வரும் காலமாய் எம் நம்பிக்கையாவே. நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக கோடான கோடி நன்றி ராஜா. இப்பொழுது கத்தாவே இந்த வார்த்தையை கத்தாவே தங்களுடைய பிறந்த நாளையும் திருமண நாளையும் கொண்டாடும் பிள்ளைகளை கத்தாவே உடைய கருத்தில் நாங்கள் கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. விசேஷமாக கத்தாவே ரோசனா சிஸ்டர் கருத்தில் கொடுக்கிறோம் ராஜா. இந்த 23ஆம் தேதி கத்தாவே ஒரு புதிய பிறந்த இந்த பாதையெல்லாம் கத்தாவே உடைய கிருவை மகளை தாங்கினது, தேற்றினது, வழி நிறுத்தது ராஜா. எல்லா தேவையிலையும் சந்தித்து நடத்துனீங்கப்பா. அதே போல் கத்தாவே இந்த புதிய ஆண்டிலும் கத்தாவே சொன்ன வாக்குறுதிபடி கத்தாவே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடவும் உனக்கு மகா பெரிய பலமாக இருக்குன்னு சொன்ன தேவன் இந்த ஆண்டு முழுவதும் கத்தாவே மலவோடு கூட இருந்து கத்தாவே அப்பா நீங்கள் கத்தாவே பிள்ளைகளை ஆசீர்வாதத்தை நடத்துவதற்காக நன்றி ராஜா. அதே போல் கத்தாவே திருமண நாளை கொண்டாடுகிற ரமேஷனையும் ஷைனியும் கருத்தில் நாங்கள் கொண்டிருக்கிறோம் ராஜா. மட்டும் கத்தாவே அப்பா நீங்கள் பிள்ளைகளை கத்தாவே அப்பா நீங்கள் நடத்தி கொண்டு வந்தீங்க, எல்லா தேவையிலையும் சந்தித்தீங்க ராஜா. அவருடைய வேலை செய்கிற இடங்களில் கத்தாவே பெருவருடைய கண்களை தயவுக்கு சிறுமை செய்தீங்கப்பா. ஆம் கத்தாவே இப்பொழுது கத்தாவே இந்த புதிய ஆண்டில் கத்தாவே சொன்ன வாக்குறுதிபடி கத்தாவே கத்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டிடம் வசதி கத்தாவே செய்கிற வேலையில் எல்லாவற்றையும் கத்தாவே பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து கத்தாவே இந்த புதிய ஆண்டை கத்தாவே அப்பா அவர் நன்மை நாள் கிருபை மூட்டி சுட்டி நடத்திருக்காங்க நன்றி ராஜா. தொடர்ந்து உங்களுடைய கிருபைகள் கத்தாவே பிள்ளைகளை ஒப்படைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். Memory verse by children. யோவான் 6:35. ஜீவ அப்பம் நானே,
என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். யோவான் 6:35. I am the bread of life. He who comes to me will never go hungry. He who believes in me will never be thirsty. John 6:35. Amen. Amen. I am the bread of life. He who comes to me will never go hungry, and he who believes in me will never go thirsty. John chapter 6:35. Amen. Amen. அலங்கார பெற்றிருக்கிறார். உழுக்கல்ல புழுக்கிட்டு உள்ளூர் ஒரு உழுக்கார இருக்கிறார். ஒன்னோடு குறுகிறார், கொடுக்கிறார், ஒரு அழுக்கார இருக்கிறார். அவ்வாட்டு ஒரு அழுக்கார karate egere udulu dude onatu fulfill kutur read vavale irgirur dude tolichurige. Amen. Thank you. I am the bread of life. He who comes to me will never go hungry, and he who believes in me will never be thirsty. John 6:35. Amen. 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 மேலும் அறிவிப்புகள். காலம் சென்ற பிரதர் ராஜன் அவருடைய ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர் மீட்டிங் வருகிற ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி காலை 11:30 மணிக்கு ராஜேஷுடைய வீட்டில் வைத்து நடைபெற இருக்கிறது. அவர் கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுள்ள அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ராஜேஷுடைய அட்ரஸ் எல்லாரும் தெரிந்தபடி ஃப்ளாட் நம்பர் 3106 ஜி விங் ரிஸ்டம் ஜே அஸ்வினோ அண்ட் மாஜிவாடாவில் இருக்கிற அவங்களோட ஃப்ளாட்டில் வைத்து நடைபெறுகிறது. அவர் கலந்து கொள்ளும்போது அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். 22 ஆகஸ்ட் மார்னிங் 11:30 AM. அதேபோல் ஏற்கனவே அறிவித்தபடி நாளை தினத்திலே பேரண்ட்ஸ் ரிட்ரீட் ஒன்று பாய்ஸ் சர்ச்சில் வைத்து நடைபெற இருக்கிறது. அதில் கலந்து கொள்கிறவர்கள் உங்களுடைய பெயர்களை கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதில் ஸ்பீக்கர்ஸாக மிஸ்டர் பால் ஐசக்கும் அவங்களுடைய மனைவி ஷைலா ஐசக்கும் இந்த பேரண்ட்ஸ் ரிட்ரீட் நடத்துகிறார்கள். காலை 10 மணி முதல் 4 மணி வரை நடைபெறுகிறது. யாரும் அதில் கலந்து கொள்ளும்போது அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நாம் சாட்சி நேரத்துக்கு கடன் செல்வோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மையிலையும் கிருபையிலும் ஆசீர்வாதங்கள் அற்பங்களையும் அப்படி நாம் மகிமைக்காக உபயோகிக்கிற இந்த நேரத்தை உபயோகப்படுத்திக் கொள்ளும்போது அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கடன் செல்வதற்கு முன்பாக எலும்பி நின்று பாமாலை 258வது பாமாலை நாம் பாடுவோம். இயேசுவை தியானித்தால் உள்ளம் கண்ணியம் என்ற பாடலை உற்சாகமாக பாடுவோம்.
சபையார் அமரும். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நீடிநிச்ச நாமத்தினாலே தேவனை ஆராதிக்கும்படியாக, அவரை தொழுது கொள்ளும்படியாக, அவரை தரிசிக்கும்படியாக வந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இன்னொரு புதிய வாரத்தை நமக்கு தந்து, நாட்களை நமக்கு கூட்டி தந்து தேவன் நம்மை ஆசிர்வதித்து வழி நடத்துகிறவராக இருக்கிறார். தேவன் தொடர்ந்து வேண்டியதான நல்ல கிருபைகளையும் பாதுகாப்பையும் பலனையும் நமக்கு தந்து அவரை தேடும்படியாக, அவரிடத்தில் அன்பு செலுத்தும்படியான கிருபைகளை நமக்கு தந்து வருகிறார். ஆகவே ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து தேவனுடைய கிருபையும் தேவனுடைய சமாதானமும் நம்மிலே நிறைவாக தங்கியிருப்பதாக. இந்த நாளிலும் தியானத்திற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பானது ஜீசஸ் இஸ் த பிரெட் ஆஃப் லைஃப். இயேசு கிறிஸ்துவானவர் ஜீவ அப்பமாக இருக்கிறார். ஜீவ அப்பம் நானே என்று இயேசு கிறிஸ்துவானவர் தன்னை குறித்து கூறுகிறவராக இருக்கிறார். அவர் ஜீவ அப்பம் என்று கூறுகிறதை குறித்து இந்த நாளிலே தியானிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்பம் அப்பம் அப்படின்ட்டு சொன்ன உடனே முதலாவது என்ன ஞாபகம் வருது உங்களுக்கு? அப்பம் அப்படின்ட்டு சொன்ன உடனே என்ன ஞாபகம் வருது? ஜீவ அப்பம் நானே அப்படின்ட்டு இயேசு கிறிஸ்துவானவர் கூறுகிறார். அப்பம் அதில் பிரெட் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டோம், ஆங்கிலத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரெட் அப்படின்ட்டு எடுத்தால் உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? 5 அப்பம் 2 மீன். வெரி குட். வேற என்ன ஞாபகம் வருது? என்ன ஒன்றும் ஞாபகம் இல்லையா? ஆகாரம் ஞாபகம் வருது. சாப்பாடு என்ன செய்யுது? ஞாபகம் வருது. கரெக்டாக. வேற என்ன ஞாபகம் வருது? வானத்திலிருந்து வந்த மன்னா ஞாபகம் வருது. ஓகே, பல காரியங்கள் என்ன செய்யுது? நமக்கு ஞாபகம் வருது. திருவிருந்து ஞாபகம் வரும், 5 அப்பம் 2 மீன் ஞாபகம் வரும், உணவு நமக்கு என்ன செய்யும்? ஞாபகம் வரும். ஒருவேளை நம்ம அப்பம் அப்படின்ட்டு சொன்னோம் அப்படின்னா, பிரெட் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
அது ஒரு உணவு வகையாக என்ன செய்கிறது, காணப்படுகிறது. விசேஷமாக நீங்கள் யூதர்களுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, யூதர்களுக்கு பிரெட் அப்படின்ட்டு சொல்லும்போது ஒரு பிரதானமான முக்கியமான ஒரு உணவு அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது அவங்களுக்கு இந்த பிரெட், இந்த அப்பமாக என்ன செய்கிறது இருக்கிறது. இப்போ நமக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஸ்டேப்பிள் ஃபுட் அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு டிஃப்ரெண்டான ஸ்டேப்பிள் ஃபுட் என்ன செய்யுது இருக்குது. கரெக்டாக ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் நீங்கள் சவுத்துக்கு வந்தீங்க அப்படின்னா சவுத்தில் நமக்கு ரைஸ் வகையில், இட்லி தோசை அது என்ன வகையில், ரைஸ் வகையில். அதே இது நீங்கள் நார்த் சைடுக்கு போனீங்க அப்படின்னா சப்பாத்தி கோதுமை வகையில் உங்களுக்கு என்ன செய்யும், ஸ்டேப்பிள் ஃபுட்டாக என்ன செய்யும் இருக்கும். இங்கே நம்ம எவ்வளோ இட்லி தோசை அதிகமாக உண்ணுகிறோமோ நார்த் சைடில் அவ்வளோ அதிகமாக என்ன உண்ணுவாங்க, சப்பாத்தி பாஜி. அங்கே பாஜி என்னது, உருளைக்கிழங்கு பட்டாட்டா ரொம்ப ஃபேமஸ். நமக்கு இங்கே அவ்வளோ ஃபேமஸ் என்னது கிடையாது. அப்படியாக ஒவ்வொரு பகுதிகளுக்கும் ஒவ்வொரு உணவு வகைகள் அதிக பிரதானமாக என்ன செய்யப்படுகிறது, காணப்படுகிறது. கீழே சவுத் இண்டியன்ஸ்கிட்ட வந்தீங்க, கேரளாவில் வந்தீங்க அப்படின்னா தேங்காய் இல்லாமல் எந்த சமையலுமே கிடையாது. தேங்காய் தான் முக்கியமான இன்க்ரீடியன்ட், ஒரு ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட். என்னத்தை எடுத்தாலும் அதில் தேங்காய் என்ன செய்வாங்க, அவங்ககிட்ட நீங்கள் சப்பாத்தியை கொடுத்தாலும் சப்பாத்திக்குள்ளே தேங்காய் வச்சு தான் என்ன செய்வாங்க, என்ன அவ்வளோ அவங்களுக்கு தேங்காய் அவ்வளோ அதிகமாக என்ன செய்வாங்க, அதை உட்கொள்கிறவர்களாக இருப்பாங்க. இன்னும் நீங்கள் கோஸ்டல் ஏரியாஸ்லேருந்து போனீங்க அப்படின்னா மீன் இல்லாமல் என்ன செய்ய மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. அப்படியாக ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு விதமான ஒரு பிரதானமான ஒரு உணவு என்ன செய்கிறதாக இருக்கிறது, காணப்படுகிறது. அதனால தான் நிறைய பேர் தொழிலாளிகள் வேலை செய்கிறவர்கள் என்ன செய்கிறாங்க, தங்களுடைய பட்டணங்களை அல்லது தங்களுடைய கிராமங்கள்லேருந்து அதிக தைரியமாக மும்பை பட்டணத்துக்கு என்ன செய்கிறாங்க, வருகிறாங்க. அவங்களுக்கு இங்கே ஆகாரத்தை பற்றி எந்த ஒரு கவலையுமே இல்லை. ஏன், ஒன்றுமே இல்லைனாலும் வடப்பா வச்சு என்ன செஞ்சிடலாம், வடப்பா வச்சுட்டு என்ன செஞ்சிடலாம், காலத்தை ஓட்டிடலாம், வேலையை என்ன செஞ்சிடலாம். இன்றைக்குமே தொழிலாளிகள் அல்லது வேலை செய்கிறவர்கள் யாருக்கு சரியான உணவு வகைகள் இல்லையோ, உணவு பண்ணுறதற்கான காரியங்கள் இல்லையோ, அவங்க என்ன செய்வாங்க, மத்தியான நேரம் அப்படியே சாப்பிட்டுட்டு என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, ஓடிக்கொண்டே இருப்பாங்க. அப்படியாக ஒரு பிரதானமான உணவு எல்லா பகுதிகளுக்கும் இருக்கிறது. அதே போல தான் இந்த யூதர்களுக்கு பிரதானமான முக்கியமான ஒரு உணவு அப்படின்னா அது என்னதாக இருக்கிறது, இந்த அப்பமாக காணப்படுகிறது. ஆகவே தான் இந்த இயேசு கிறிஸ்துவானவர் அவர்களை பார்த்து கூறுகிற காரியம் என்னவென்றால், ஜீவ அப்பம். எப்படி உங்களுக்கு உண்வதற்கு இந்த அப்பம் இல்லாமல் உங்களால் முடியாதோ அதே போல நான் இல்லாமல் உங்களால் வாழ முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே தான் அவர் என்ன கூறுகிறவராக இருக்கிறார், ஜீவ அப்பம் நானாக என்ன செய்கிறேன், இருக்கிறேன். ஐ ஆம் த பேசிக் நீட். நான் தான் உங்களுடைய அடிப்படையான தேவை, ஒரு ரொம்ப பிரதானமான ஒரு தேவை அப்படிங்கிறதை அவர்களுக்கு புரிய வைக்கும்படியாகவே தன்னை ஒரு அப்பத்தோடு தன்னை என்ன செய்கிறார், கம்பேர் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆகவே தான் தன்னை அப்பத்தோடு கம்பேர் பண்ணி how essential he is for each one of us அப்படிங்கிறத என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவ்வாறாகவே யாத்திராகமம் 16ஆம் அதிகாரத்திற்கு வரும்போதும் முதலாவது இங்கே வனாந்திர வழியாக நடந்து வந்திருக்கிற இஸ்ரவேலின் ஜனங்களும் வானத்தை அண்ணாந்து பார்த்து அப்பத்திற்காக என்ன செய்தார்கள், காத்து கொண்டு இருந்தார்கள். நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இஸ்ரவேலின் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு பார்வோனிடத்தில் போராடி பலவிதமான பிளேக்ஸ் எல்லாம் கடந்து வந்து வாதைகளை எல்லாம் கடந்து இவர்களுக்கு எந்த ஒரு சேதம் ஏற்படாதபடிக்கு தேவன் இவர்களை மீட்டு கொண்டு இவர்களை விடுதலையின் பாதையில நடத்தி சிவந்த சமுத்திரத்தை கடந்து அதற்கு பின்பதாக 15ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது தேவன் எங்களுக்கு வெற்றியை தந்தார், தேவன் எங்களோடு கூட இருந்தார் என்று அவருக்காக மகிழ்ந்து பாடுகிறவர்களாக என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. இப்போ இந்த 16ஆவது அதிகாரத்திற்கு வரும்போது முதல் வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் முதல் வசனம். இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்தரத்தில் என்ன செய்யறாங்க, சேருகிறாங்க. இப்போ எங்க இருக்கிறாங்க அவங்க எல்லாரும்,
ஏலிம் என்கிற ஒரு பகுதியில் என்ன செய்கிறாங்க, சிவந்திர சமுத்திரத்தை கடந்து ஏலிம் என்கிற ஒரு பகுதியில் இருக்கிறாங்க. இந்த ஏலிம் என்கிற பகுதியிலிருந்து அவங்க எங்கே இப்போ கடந்து போக வேண்டியது இருக்குது, சீனாய் மலைக்கு என்ன செய்ய வேண்டியது இருக்குது, கடந்து போக வேண்டியது இருக்குது. முதல் முறையாக அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த ஏலிம்லேருந்து இந்த சீனாய்க்கு போகும்போது ஒரு வனாந்திரத்தை என்ன செய்கிறவர்களாக இருக்கிறாங்க, காண்கிறவர்களாக இருக்கிறாங்க. சீன் என்கிற வனாந்திர வழியாக அவர்கள் என்ன செய்கிறாங்க, கடந்து வருகிறவர்களாக இருக்கிறாங்க. எவ்வளோ நாளைக்குள்ளாக கடந்து வருகிறார்கள் என்று பார்த்தோம் அப்படின்னா அங்கே என்ன போட்டப்பட்டிருக்கிறது, புறப்பட்டு 2வது மாதத்தின் 15ஆம் தேதி, முதல் மாதத்தின் 14ஆம் தேதியிலே பஸ்கா பண்டிகை, ஆபிப் மாதத்தின் 14ஆம் தேதியிலே பஸ்கா பண்டிகை என்ன செய்தார்கள், ஆசரித்தார்கள். அதற்கு 2வது மாதத்தின் 15ஆம் தேதியில இங்க வனாந்திர வழியாக அவர்கள் என்ன செய்யறாங்க, கடந்து வர்றாங்க. அப்போ அவங்க அங்கிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு கிட்டத்தட்ட வெறும் 1 மாதங்கள் மாத்திரமே என்ன செய்கிறது, ஆறுது. அந்த 1 மாதத்துல அவங்க கடந்து இப்போ எங்க வந்திருக்கிறாங்க, வனாந்திரத்துல வந்திருக்கிறாங்க. வனாந்திரத்துல வந்த உடனேயே யாரை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க, மோசையை பார்த்தும் ஆரோனை பார்த்தும் சில கேள்விகள் என்ன செய்யறாங்க, கேட்க ஆரம்பித்தாங்க. 2வது வசனத்தை வாசிக்கலாம். அந்த வனாந்திரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக என்ன செய்கிறார்கள், முறுமுறுக்கிறார்கள். என்னவென்று முறுமுறுக்கிறார்கள், நாங்க எகிப்தில் இருக்கும்போது அங்க நல்ல அப்பத்தையும் இறைச்சியையும் நாங்கள் சாப்பிட்டு நாங்கள் நல்ல நிலைமையில இருந்தோம், அங்கே நாங்கள் செத்து போயிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். ஆனா இந்த வனாந்திரத்துல கொண்டு வந்து எங்களை கொல்லும்படியாக நீங்கள் சித்தம் கொண்டீர்களோ அப்படின்ட்டு ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு அவர்கள் மேல என்ன செய்யறாங்க, வைக்காங்க. கடந்து வந்து எத்தனை நாள் தான் இருக்கு, எத்தனை நாள் தான் இருக்கு, 30 நாள் தான் ஆயிருக்கு. கடந்து வரும்போதே எகிப்திலிருந்து அவங்களுக்கு என்னெல்லாம் உணவு வகைகள் இருக்கோ அதெல்லாம் கொண்டுட்டு தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. கொண்டு வந்து 1 மாதம் என்ன செஞ்சுருக்கிறாங்க, சாப்பிட்ருக்காங்க. ஆனால் திடீரென்ட்டு இந்த வனாந்திரத்தில் வந்து பார்க்கும்போது, வனாந்திரம் நமக்கு எல்லாமே தெரியும், அங்கே என்ன இருக்காது, ஒன்றுமே இருக்காது, வெட்ட வனாந்திரமாக என்ன செய்யும், காணப்படும். மணல் மாத்திரமே என்ன செய்யப்படும், காணப்படும். அங்கே அவர்களுக்கு எந்த ஹோப்புமே தெரியாதபடினாலே அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, ஐயா நாங்கள் எகிப்தில் இருந்ததே. அந்த புலம்பலுக்கு முக்கியமான காரணம் என்ன, அவங்க இந்த சைடு பார்க்காங்க, அந்த சைடு பார்க்காங்க, அங்கே பார்க்காங்க, எதுவுமே என்ன செய்யலை, தெரியலை. ஆனால் பின்னாடி திரும்பி பார்த்தா கிட்டத்தட்ட 6 லட்சம் புருஷர்கள் மாத்திரம் என்ன செய்கிறாங்க, 6 லட்சம் புருஷர்களுக்கு சாப்பாடு பண்ணணும் அப்படின்னாலே எத்தனை குண்டாக்களும் எத்தனை அண்டாக்களும் நமக்கு என்ன செய்யப்படும், தேவைப்படும். இந்த வனாந்திரத்தில் ஒன்றுமே இங்கே என்னதில்லை, கிடையவே கிடையாது. ஆகவே நமக்கு என்னதில்லை, இங்க உணவு இல்லை, நாளைக்கு உணவு கிடைக்காது, இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பத்துல இருந்து அவங்க என்ன சொல்றோன்ட்டே தெரியாம என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க எகிப்துல இருக்கும்போது நாங்க என்ன செஞ்சோம், நல்லா சாப்பிட்டு நாங்க நல்ல என்ன செஞ்சோம். 3வது அதிகாரத்துல சொல்லுது, அவர்களுடைய கூக்குரலை தேவன் என்ன செய்தாரா, அடிமைத்தனத்தின் கூக்குரலை தேவன் என்ன செய்தாரா, கண்ணோக்கி பார்த்து கேட்டார். அவ்வளோ அடிமைத்தனத்துல அவர்கள் சித்திரவதை பண்ணப்பட்டு அவர்கள் காணப்பட்டவர்களாக இருந்தாங்க. இங்க திடீர்னு என்ன செஞ்சுட்டாங்க, சொல்றாங்க நாங்க எங்கிட்ட எல்லாமே இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. 2வது காரியத்தை பார்த்தோம் அப்படின்னா, இந்த கானான் பகுதி, இந்த எகிப்து பகுதி, இன்னுமாக இருக்கிற இந்த வனாந்திர பகுதியிலே பஞ்சம் உண்டாகிறது, அடிக்கடி என்ன செய்கிறதாக இருக்கிறது, உண்டாகிறதாக இருக்கிறது. நீங்க ஈசாக்கினுடைய காலத்துல பார்த்தீங்கன்னா பஞ்சம் உண்டாகிறது, ஆபிரகாமின் காலத்துல பஞ்சம் உண்டாகுது, யோசேப்பின் காலங்களிலே 7 வருடம் என்ன செய்கிறது, பஞ்சம் உண்டாகிறது. இதற்கு பின்பதாக நீங்க பார்த்தாலும் ஒவ்வொரு காலங்களிலும் பஞ்சம் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு, ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. நவமியின் காலங்களிலே பஞ்சம் ஏற்படுது, ஆகவே அவ மோகாவுக்கு என்ன செய்கிறாள், கடந்து போகிறவளாக இருக்கிறார். எலிசா தீர்க்கதரிசி வாழ்ந்த காலத்துல பஞ்சம் அவ்வளவு கொடூரமாயிட்டு அவங்க தங்களுடைய பிள்ளைகளை கொண்டு என்ன செஞ்சாங்க, சாப்பிட்டாங்க. அப்படிப்பட்டதான கொடூரமான காலம் வந்துச்சு. இவங்களுக்கு இப்படி எந்த காலமுமே வரல. மொத்தமே எவ்வளவு நாள் தான் இருக்கு, 30 நாள் தான் இருக்கு. 30 நாளில் கடந்து வந்து யாரும் பசியில் என்ன செய்யலை, திண்டாடலை, யாரும் பசி நிமித்தமாக மயங்கி விழலை, யாரும் பசி தாங்க முடியாமல் மரித்து போகலை. அப்படிப்பட்ட எந்த சூழ்நிலையுமே இன்னமும் என்ன செய்யலை, நடக்கலை. ஆனால் அதன் மத்தியிலையும் மோசையை பார்த்து ஆரோனை பார்த்து தேவனை நோக்கி அவர்கள் முறுமுறுக்கிறவர்களாக இருக்கிறாங்க. என்னவென்று முறுமுறுக்கிறார்கள், எங்களுக்கு ஆகாரம் வேணும். ஒரு கோரிக்கை விடுகிறாங்க, எங்களுக்கு என்ன வேணும், ஆகாரம் வேணும் அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்க, கோரிக்கை விடுகிறவர்களாக இருக்கிறார்கள். அதற்கு தேவன் என்ன பிரதியுத்தரம் கொடுக்கிறவராக இருக்கிறார். 4வது வசனம், யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் என்ன செய்வேன், உங்களுக்கு என்ன வேணும்,
உங்களுக்கு என்ன வேணும்? ஆகாரம் வேணும். நான் என்ன செய்வேன்? வானத்திலிருந்து உங்களுக்கு என்னத்தை பரிசிக்க பண்ணுவேன்? முதலாவது காரியம், இயேசு கிறிஸ்துவானவர் ஜீவ அப்பமாக இருக்கிறார் என்றால் அவர் நம்மளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜனங்களுக்கு என்ன தேவையாக இருந்தது? ஆகாரம் தேவையாக இருந்தது, சாப்பாடு தேவையாக இருந்தது, அவர்கள் உண்ணும்படியாக அப்பம் தேவையாக இருந்தது. தேவன் அவர்களுக்கு கிருபையாக, அது நல்லா பாருங்க, அவர் கிருபையாக என்ன கூறுகிறவராக இருக்கிறார் என்றால், நான் வானத்திலிருந்து உங்களுக்கு என்ன கொடுப்பேன்? வானத்திலிருந்து என்ன கொடுப்பேன்? நான் உங்களுக்கு அப்பம் கொடுப்பேன் அப்படின்ட்டு அவர்களுக்கு கொடுக்கிறார். அப்படி கொடுத்து அவர்களுடைய தேவையை அவர் முதலாவது சந்திக்கிற தேவனாக என்ன செய்கிறார்? இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் ஜீவ அப்பமாக இருக்கிறார் என்றால் அவர் முதலாவது காரியமாக நம்மளுடைய எல்லா தேவைகளையும் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? சந்தித்து வருகிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டுகள் நாம் கடந்து வருகிறோம், ஒவ்வொரு நாட்களை நாம் கடந்து வருகிறோம். கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தோம் என்றால், நம்மளுடைய வாழ்க்கையில கடந்து வந்த பாதையை நோக்கி பார்த்தோம் என்றால், தேவன் நம்மளுடைய தேவைகளை சந்திப்பதற்கு எவ்வளவு நல்லவராக இருந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நமக்கு என்னெல்லாம் தேவையோ, தேவைக்கு அதிகமானதை, வேண்டி கொண்டதையும் வேண்டி கொள்ளாததையும் நமக்கு கொடுத்து ஒவ்வொரு நாளும் தேவன் நம்ம என்ன செய்கிறவராக இருக்கிறார்? ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். ஆகவே அதே போலதான் இந்த ஜனங்களையும் அவர்களுடைய சரீர பிரகாரமான தேவை என்ன செய்கிறவராக இருக்கிறார்? சந்திக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் இயேசு கிறிஸ்துவானவர் கூறுகிறார், ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் என்ன செய்ய மாட்டான்? பசியடையான். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடைய. ஐயா, சரீர பிரகாரமான தேவைகளை சந்திக்கிறது மாத்திரமல்லாமல் என்னுடைய ஆன்மீக ஆத்ம தேவைகளையும் சந்திப்பதற்கு இந்த இயேசு கிறிஸ்துவானவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவானவர், the bread of life, முதலாவது காரியம், he meets all my needs, என்னுடைய எல்லா தேவைகளை சந்திக்கிறவர் தான் இந்த ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவானவராக இருக்கிறார். இரண்டாவது காரியமாக அதே யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 4வது வசனத்தின் பின் பகுதியை வாசிப்போம். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் என் நியாய பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். அதனாலே அவர்கள் என் நியாய பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்கள் என்ன செய்வேன்? சோதிப்பேன். இரண்டாவது காரியமாக இயேசு கிறிஸ்துவானவர் ஜீவ அப்பமாக இருக்கிறபடினாலே அவரை சார்ந்து வாழும்படியாக நம்ம என்ன செய்கிறவராக இருக்கிறார்? அழைக்கிறவராக இருக்கிறார். A life that is completely dependent on him, a life that is completely always trusting him, அவரை நம்பி அவரை சார்ந்து வாழுகிற வாழ்க்கையை இந்த ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். என்ன கூறுகிறவராக இருக்கிறார் என்றால், ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளைக்கும் வேண்டியதான, எத்தனை நாளைக்கு வேண்டியதான தேவைகளை? ஒவ்வொரு நாள். அப்போ ஒவ்வொரு நாளும் தேவன் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? வானத்திலிருந்து மன்னாவை, வானத்திலிருந்து அப்பத்தை என்ன செய்கிறவராக இருக்கிறார்? வர்ஷிக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் போய் அதை போய் என்ன செய்யணுமா? எடுத்துட்டு ஒரு மேகம் போல என்ன செய்கிறது? பனியில என்ன செய்கிறது? வருகிறதாக இருக்கிறது. அந்த பனி மூட்டம் கடந்து சென்ற பிறகு அந்த அப்பத்தை என்ன செய்கிறார்கள்? அவர்கள் கண்டுகொள்கிறவர்களாக இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் காலையில எழும்பி அங்கே போய் என்ன செய்ய வேண்டியது இருக்குமா? எடுக்க. அதனால தான் கர்த்தருடைய ஜெபத்தில் நம்ம என்ன கூறுகிறவர்களாக இருக்கிறோம்? அண்டண்டுள்ள அப்பத்தை. எதற்காக அண்டண்டுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும் என்று நாம் கூறுகிறோம்? எதற்காக? ஒவ்வொரு நாளும் வேண்டியதான அப்பத்தை நாம் தேவனிடத்துல கேட்கிறோம். டைரக்டா கேட்டுற வேண்டியதானே, எனக்கு தேவை எல்லாத்தையும் என்ன செஞ்சிடும் ஒரே நேரத்துல இல்ல. ஆண்டவர் என்ன கூறுகிறார் என்றால், ஒவ்வொரு நேரமும் நம்மளுடைய தேவைகளுக்காக, ஒவ்வொரு நேரமும் நம்மளுடைய எல்லா காரியங்களுக்காக அவரை சார்ந்து வாழும்படியாக தேவன் நம்ம என்ன செய்கிறவராக இருக்கிறார்? அழைக்கிறவராக இருக்கிறார். தொடர்ந்து அங்க கூறுகிறார், அவர்களை சோதித்து பார்க்கும்படியாக, அவர்கள் எங்களுடைய நியாயப்பிரமாணத்தை கேட்பாரோ, நான் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ இல்லையோ என்பதை நான் சோதித்து பார்க்கும்படியாக நான் என்ன செய்கிறேன்? அல்லேலூயா. நாமும் தேவனை சார்ந்து ஒவ்வொரு காரியங்களை செய்கிறோமா இல்லையா என்கிறதை காணும்படியாகவே தேவன் என்ன கூறுகிறார்? ஒவ்வொரு நாளைக்கு தேவைகளை என்ன செய்கிறவராக இருக்கிறாரா? தம்பி அழகாக படிச்சாங்களா? என்ன பாட்டு படிச்சாங்க? என்ன சின்னஞ்சிட்டு குருவியே. இந்த குருவி என்ன செய்தான்?
குருவி என்ன செய்தான்? உன்னை இவ்வளோ சந்தோஷமா படிச்சது யாரு? நீ அங்கும் இங்கும் பாட்டு தெரியாதா? தெரியுங்களா? அங்கும் இங்கும் ஆடிக்கிட்டு உல்லாசமா பறந்துக்கிட்டு நீ இவ்வளோ சந்தோஷமா என்ன செய்யறா? எப்படி இருக்கா அப்படின்ட்டு என்ன செய்யறா? எப்படி இருக்கா அப்படின்ட்டு அந்த சிட்டுக்குருவியை பார்த்து ஒருத்தர் என்ன செய்கிறானா கேட்குறானா. அப்போ அந்த சிட்டுக்குருவி என்ன சொல்லுகிறது? என்ன பதில் சொல்லுகிறது? ஐயோ, இது உனக்கு தெரியாதா? இன்னும் எனக்கு தெரியாதா? ஐயா, நான் விதைக்கிறதும் இல்லை, நான் அறுக்கிறதும் இல்லை, நான் ஒன்றுமே பண்ணுறது இல்லை, ஆனாலும் தேவன் என்னை ஒவ்வொரு நாளும் போஷிக்கிறதற்கு வல்லவராக என்ன செய்கிறார்? அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவான ஒரு மலை பிரசங்கத்தில் சொல்லுகிறார், ஐயா, காட்டு புஷ்பத்தை பார், காட்டு புஷ்பத்தை பார், அதை உடுக்கிறக்கு ஏதாவது அது செய்தா? இல்லை, அது ஒன்றுமே செய்யலை. ஆனாலும் அது என்ன செய்யப்படுகிறது? அழகாக உடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்ம அப்படி கிடையவே கிடையாது. நமக்கு இன்னைக்கே டென்ஷனோட நாளைக்கே டென்ஷன் தான். நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற நினைவுகள் தான். வாசிக்கலாமா? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். Matthew chapter 6 verse 34. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடுகள். அது எப்படியா போதும்? அது எப்படி போதும்? நாளைக்குள்ள பாடு எனக்கு இன்னைக்கு என்ன செய்யணும்? வேணும். அடுத்த 4 வருஷத்துல என்ன நடக்க போகுது? 5 வருஷத்துல என்ன நடக்க போகுது? 10 வருஷத்துல என்ன நடக்க போகுது? எல்லாத்துக்கும் வருத்தம், கவலை எனக்கு என்ன செய்யணும்? வேணும். அப்படிலாம் வேணும். அப்படிலாம் நான் நினைச்சா மாத்திரம்தான் எனக்கு என்ன ஆகும்? கொஞ்சம் பிபி ஷூட் ஆகும், இங்க கொஞ்சம் சரீரத்துல பலவீனம் வரும், இப்படிலாம் என்ன செய்யும்? எல்லாம் கொஞ்சம் கரக்கி எடுக்கும். ஆண்டவர் சொல்றாரு, ஐயா, எதை பத்தி என்ன செய்யாத, நாளை குறித்து என்ன செய்யாத, கவலைப்படாதே, நான் ஜீவ அப்பமாக இருக்கிறேன், அண்டண்டைக்கு உள்ள தேவைகளை நான் உனக்கு என்ன செய்கிறேன்? சந்திக்கிறேன். அப்போ அண்டண்டைக்கு அந்த ஜனங்கள் என்ன செய்ய வேண்டியது இருக்கு? அந்த அண்டண்டைக்கு அந்த ஜனங்கள் வெளியே போய் வானத்தை அண்ணாந்து பார்க்க வேண்டியது இருக்கு. எப்போ என்ன செய்யும்? எப்போ? அதே போலதான் நாமும் அண்டண்டைக்கு ஆண்டுடைய சமூகத்துல போய், ஆண்டவரே, இந்த நாளுக்கு கிருபை எனக்கு என்ன செய்தாரலும் தந்தரலும், இந்த நாளைக்கு எனக்கு வழிகளை என்ன செய்தாரலும் காண்பித்தரலும், இந்த நாளில் நான் இந்தந்த காரியங்கள் எல்லாம் செய்யணும்ட்டு இருக்கிறேன், இந்த வழிகளை எல்லாம் எனக்கு செவ்வாய்ப்படுத்தி தந்து நான் ஒவ்வொரு காரியங்களை செய்யும் போது நீர் எனக்கு வழி நடத்தியார்களோ என்று ஆண்டவரை சார்ந்து வாழும்படியாகவே தேவன் நம்மை அழைக்கிறவராக என்ன செய்கிறார்? இருக்கிறார். தேவன் நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். அந்த சீஷர்கள் கேட்கிறாங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் 29ஆம் வசனம். யோவான் 6ஆம் அதிகாரம். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியா இருக்கிறது என்றார். என்னதான் இருக்கிறதா? அவரை அனுப்பினவரை. யாரை அனுப்பின? தேவன் இயேசு கிறிஸ்துவை அனுப்பின அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதே என்ன கிரியையாக இருக்கிறதா? தேவனுக்கேற்ற விசுவாசம் இருந்துச்சுன்னா எங்கே போவோம்? விசுவாசம் இருந்துச்சுன்னா, இயேசுவை விசுவாசிச்சோன்னா எங்கே போவோம்? நம்மளுடைய ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நின்று, ஆண்டவரே, இந்த காரியத்தை எனக்கு வாய்க்கை பண்ணித்தாங்க. ஆண்டவர் வாய்க்கை பண்ணலைனாலும் எதற்காக ஆண்டவர் நம்மை நடத்துகிறார் என்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நாம் என்ன செய்கிறவர்களாக இருக்கிறோம்? அறிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். ஆகவே 2வது காரியமாக, இயேசு கிறிஸ்துவானவர் ஜீவ அப்பமாக இருக்கிறபடினாலே அவரை சார்ந்து வாழும்படியாக, அது சந்தோஷமான காலங்களாக இருக்கட்டும், பாடான காலங்களாக இருக்கட்டும், கடினமான நேரங்களாக இருக்கட்டும், அல்லது மகிழ்ச்சி நிறைந்த, சந்தோஷம் நிறைந்த, மேன்மை நிறைந்த வாழ்க்கையாக இருக்கட்டும், வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் அவரை சார்ந்து வாழும்படியாகவே அவர் தம்மை ஜீவ அப்பமாக என்ன செய்கிறார்? கூறுகிறவராக இருக்கிறார். அவரை விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாக என்ன செய்கிறது? காணப்படுகிறது. கடைசியாக இயேசு கிறிஸ்துவானவர் ஜீவ அப்பமாக இருக்கிறபடினாலே அவரே நமக்கு பூரண நிறைவை தருவுகிறவராக இருக்கிறார். அவரே நமக்கு பூரண நிறைவையும் பரிபூர்ணமான ஆனந்தத்தையும் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். He is the true fulfillment in our life. அவரே நமக்கு வேண்டியதான எல்லா காரியங்களிலும் ஒரு பெரிய நிறைவையும் சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் தேவன் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? தருகிறவராக இருக்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னா கொடுக்கப்பட்டிருந்தது.
ஆனால் அந்த மன்னாவானது ஒவ்வொரு நாளைக்கு பசியை மாத்திரமே என்ன செஞ்சிச்சு? தீர்த்தது. ஒரு காலம் வரைக்கும் மாத்திரமே அவர்களுக்கு என்ன செய்யப்பட்டது? மன்னா கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்போ அவர்கள் வனாந்திர வழியாக கடந்து போகிறார்களோ அப்போ அவர்களுக்கு மன்னா கொடுக்கப்பட்டிருந்துச்சு. கானான் என்கிற தேசத்திற்குள்ளாக பிரவேசித்ததற்கு பின்பதாக தங்களுடைய ஆகாரத்திற்காக அவர்கள் விதைத்து என்ன செய்கிறார்கள்? பலனை அனுபவிக்கிறவர்களாக என்ன செய்கிறாங்க? காணப்படுகிறாங்க. அப்படி இருக்க நாமும் ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வரும்போது இயேசு கிறிஸ்துவானவர் ஜீவ அப்பமாக நாம் அவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அவரை சார்ந்து வாழும்போது அவரே நமக்கு நிறைவான சந்தோஷத்தை, நித்தியம் செல்லும் வரை பரிபூர்ண ஆனந்தத்தை நமக்கு தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். 51ஆம் வசனம். நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என்னுடைய. அதனால தான் இந்த திருவிருந்தில் இந்த அப்பத்தை எதோடு ஈடுபடுகிறோம்? இந்த அப்பத்தை அவருடைய சரீரத்திற்கு நாம் என்ன செய்கிறவர்களாக இருக்கிறோம்? ஒப்பீடு பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம். எப்படியாக அவருடைய சரீரமானது இந்த பூமிக்குள்ளாக வந்து அவர் வாழ்ந்து மரித்து அதோடு என்ன செய்யலை? முடிந்து போகலை. ஆனால் அந்த மரணத்திற்கு பின்பதாக உயிரோடு எழும்பினாரோ அதே போல அவர் ஜீவனுள்ளவராக இருக்கிறபடினாலே இந்த ஜீவ அப்பத்தை புசிக்கிறவர்கள், இந்த ஜீவ அப்பத்திற்கு நேராக கடந்து வருகிறவர்கள், இந்த ஜீவ அப்பத்தை நம்பி தங்களுடைய வாழ்க்கையை வாழ்கிறவர்களுக்கு தேவன் கடைசி பரியந்தம் ஒரு காலம் மரணம் இல்லாதபடிக்கு நாம் பிழைத்திருக்கும்படியான வாய்ப்பை தேவன் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? தருகிறவராக இருக்கிறார். 49வது வசனத்தில் இவ்வாறாக கூறுகிறார், உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்தும் என்ன செய்தார்கள்? புசித்தும் என்ன செஞ்சாங்க? மரித்தார்கள். ஆனால் இந்த ஜீவ அப்பத்தை புசிக்கிறவன் ஒரு காலம் என்ன செய்ய மாட்டான்? ஒரு காலம் என்ன செய்ய மாட்டான்? மரிக்க மாட்டான். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவானவரே அவர் தம்முடைய சரீரத்தை இந்த அப்பமாக நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு ஒரே கேள்விதான், நாம் எதை சார்ந்து என்ன செய்கிறோம்? வாழுகிறோம், அல்லது நாம் எதை தேடி என்ன செய்கிறோம்? ஓடுகிறோம்? இந்த ஜீவ அப்பத்தை நோக்கி வரும்படியாக தேவன் யாவருக்கும் ஒரு அழைப்பை என்ன செய்கிறவராக இருக்கிறார்? கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த உலகத்திலே நிறைவு பெறும்படியாக, இந்த உலகத்தில் திருப்தி பெறும்படியாக, கொஞ்ச நேரம் சந்தோஷத்திற்காக, தற்காலிகமான ஆனந்தத்திற்காக அநேக காரியங்களை நாம் என்ன செய்கிறோம்? சிலருக்கு சில பொருட்கள் ரொம்ப பிடிக்கும், சிலருக்கு சில உறவுகள் ரொம்ப பிடிக்கும், நண்பர்கள் பிடிக்கும், பலவிதமான பதவிகள், பொறுப்புகள், பலவிதமான காரியங்களை நாம் சார்ந்து ஓடும்போது அது எல்லாமே நமக்கு தற்காலிகமான சந்தோஷத்தையும் தற்காலிகமான நிறைவு உண்டாக்குற ஒரு உணர்வையும் நமக்கு கொடுக்கிறதாக இருக்கிறது. ஆனால் இந்த ஜீவ அப்பம் மாத்திரமே நம்மை நித்தியத்திற்குள்ளாக கடந்து செல்லும்படியான வாய்ப்பை நமக்கு தருகிறது. ஆகவே இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைத்திருக்கிறவனாக இருக்கிறான். நமக்கு மரணம் ஒரு காலம் இல்லை. இந்த சரீர பிரகாரமாக நாம் மரித்தாலும் ஆண்டவருக்குள்ளாக நாம் ஒவ்வொரு நாளும் பிழைத்திருக்கும்படியாக இந்த ஜீவ அப்பத்தை உண்ணும்படியாக தேவன் நம்ம என்ன செய்கிறவராக இருக்கிறார்? இந்த ஜீவ அப்பமாகிய இந்த இயேசு கிறிஸ்துவை அனுபவிக்கும்படியாக, ஏற்றுக்கொள்ளும்படியாக, அவருக்காக வாழும்படியாக தேவன் நம்ம என்ன செய்கிறவராக இருக்கிறார்? அழைக்கிறவராக இருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்துவானவர் ஜீவ அப்பமாக இருக்கிறார். ஜீசஸ் இஸ் த பிரெட் ஆஃப் லைஃப். அவர் ஜீவ அப்பமாக இருக்கிறபடினாலே முதலாவது காரியம், நம்மளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறவராக இருக்கிறார். அவர் ஜீவ அப்பமாக இருக்கிறபடினாலே நாம் அவரை சார்ந்து வாழும்படியாக ஒவ்வொரு நாளும் நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். கடைசியாக அவர் ஜீவ அப்பமாக இருக்கிறபடினாலே நமக்கு பூர்ணமான நிறைவையும் பூர்ணமான நன்மையும் நமக்கு தருவதற்கு அவர் வல்லவராக என்ன செய்கிறார்? இருக்கிறார். சங்கீதம் 107ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். 107ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை நாம் வாசிப்போம். தவணமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் என்ன செய்கிறார்? தவணமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் என்ன செய்கிறார்? இதுதான் இயேசு கிறிஸ்துவானவர் ஜீவ அப்பமாக இருக்கிறார். யாரெல்லாம் அவர் மேல் வாஞ்சையாக இருக்கிறார்களோ அவர்களை அவர் திருப்தியாக்குகிறவராக இருக்கிறார். யாரெல்லாம் அவர் பேரிலே
பசியாக இருக்கிறார்களோ அவர்களை நன்மையினால் அவர் நிரப்புகிறவராக இருக்கிறார். அவ்வாறாகவே நம்மை திருப்தியாக்கி நம்மை நன்மையின் பாதையிலே இந்த இயேசு கிறிஸ்துவானவர் ஜீவ அப்பமாக இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்தி நம்மை நன்மையின் பாதையிலே நடத்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து நம்மளுடைய தேவைகளுக்காக அவருடைய சமூகத்துக்குள்ளாக வருவோம், அவரை சார்ந்து வாழ்வோம். அவரே நமக்கு பூர்ணமான நிறைவை தருகிறார், பூர்ணமான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் தருகிறார் என்கிற நம்பிக்கையோடு வாழ்வோம். தொடர்ந்து இந்த ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு வேண்டியதான நிறைவையும் நமக்கு வேண்டியதான திருப்தியையும் தந்து நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். தேவன் தாமே தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.